குளவை சத்தத்தில் குடிக்கொண்டிருக்கும் குழலி அம்மன் பற்றி தெரியுமா? வேளங்காடு எனும் ஊரை சேர்ந்த பெரியமாடன் மாடத்தி தம்பதிகள் செய்துங்க நல்லூர் கிராமத்தில் சுந்தரமூர்த்தி ஐயர் எனும் நிலக்கிழாருக்கு வேலை செய்து வந்தனர். ஒரு முறை நிலக்கிழாரின் வயலில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்களை அதே ஊரை சேர்ந்த பலவேசம் மற்றும் செல்லையா என்பவர்கள் திருடினர். அப்போது தற்செயலாக அங்கு வந்த மாடத்தி அவர்கள் கதிர் அறுப்பதை பார்த்துவிட்டார். ஐயரிடம் உங்களை காட்டிக் கொடுத்து விடுவேன் என்று அவர் கண்டித்ததால் பயந்து போன அந்த இருவரும் தங்களை காத்துக்கொள்ள மாடத்தியை கொடூரமாக கொலை செய்தனர். அவரது தலையை வயலிலும் உடலை அருகில் இருந்த ஓடையிலும் வீசிவிட்டு தப்பினர். காலையில் அந்த வயலில் கோரைப்புல் அறுத்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு திடீரென ஒரு பெண்ணின் தலைமுடி கையில் சிக்கியது. அதிர்ச்சியில் அவர் பார்த்தபோது அங்கிருந்த மாடத்தியின் தலை திடீரென வாய் திறந்து குளவை சத்தம் போட்டது. இதை கண்டு அஞ்சி அந்த பெண்மணிக்கு தீராத காய்ச்சல் ஏற்பட்டது. சீவலப்பேரி ஊரில் குறி கேட்ட போது இது கொல்லப்பட்ட மாடத்தியின் ஆன்மா என்பது தெரிய வந்தது. குளவை சத்தம் எழுப்பியதால் அந்த அம்மன் குளவை அம்மன் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் அது மருவி குழலி அம்மன் என்று பெயர் பெற்றது. இன்றும் இக்கோவில் திருவிழாக்களில் மேளதாளங்கள் இன்றி பெண்கள் எழுப்பும் குளவை சத்தமே பிரதானமாக